இப்பல்லாம் நெறைய ரீசென்ட்டா வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி திமுகவோட கட்சியினரோ, இல்லன்னா அவங்களோட தொண்டர்களோ, சோ கால்டு அந்த கட்சி உறுப்பினர்கள் இவங்கலாம் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே ஓட்டு கேட்க போகும்போது வந்துட்டு, மக்கள் வந்து சரமாரியான கேள்விகள கேட்கறது. "நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு என்ன பண்ணீங்க?" இல்லன்னா அந்த குறைய சொல்லியே சுட்டிக்காட்டுறது. "இந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்கே, இதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் எடுத்தீங்க? என்ன பண்ணீங்க?" அப்படி சொல்லிட்டு சுட்டிக்காட்டி பேசுறதோ, இது பண்ணும்போதோ, அவங்க யாருக்குமே வந்துட்டு பதில் சொல்ல தெரியல. நெறைய திமுகவினருக்குலாம் யாருக்குமே வந்து பதில் சொல்ல தெரியல. அத வந்துட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நெறைய பேர் வந்துட்டு அந்த இடத்த விட்டு தான் போறாங்க. இடத்த வந்துட்டு காலி பண்ணிட்டு போக தான் பார்க்குறாங்க தவிர, நின்னு பதில் சொல்ல வந்துட்டு யாருக்குமே தைரியம் இல்ல, திராணியும் இல்ல. உண்மையிலே வந்துட்டு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே சிந்திக்கிறாங்க. இவ்வளோ வருஷங்களா இந்த மாரி வந்துட்டு மக்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்களோ, இல்ல ஓட்டு போட வர்றவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாரி எங்களுக்கு என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த வாட்டி வந்துட்டு அது எல்லா இடத்துலயுமே பரவுது. எல்லாருமே வந்துட்டு அத கேள்வி கேட்கும்போது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு அதிர்ப்பு இருக்கு. மாற்றத்த நோக்கி எல்லாரும் சிந்திக்கிறீங்கங்கிற ஒரு மகிழ்ச்சியோடயே நான் வந்துட்டு சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலி. இந்த மாற்று வந்துட்டு விஜய் வந்ததுனால தான் மாற்று அப்படின்னு சொல்றத தாண்டி வந்துட்டு, நமக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் பழக்கி குடுத்த என்டிகே தலைவர் சீமானுக்கும் மிக்க நன்றி. இப்ப புதுசா வந்துட்டு வந்திருக்க திரு விஜய் அவர்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள நம்பி மக்கள் மாற்று சிந்திச்சு ஓட்டு உங்க யாருக்குனாலும் செலுத்தினாலும், தயவு செய்து மக்களுக்கு இவங்கள மாரி ஏமாத்தாம நல்லது பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் அவங்க ஆட்சியில அமர்ந்து இது பண்ணாக்க என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்க. ஸோ எல்லா மக்களுக்கும் நன்றி. மாற்றத்தை நோக்கி எல்லாரும் சிந்திக்கிறீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி மாற்றத்தை நோக்கி தயவு செய்து வாக்கு செலுத்தும்படி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதவை.